நண்பர்களுக்கு பசுமை வணக்கம்ங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை முறை விவசாயம் ஒரு 15 ஆண்டு காலமாக செஞ்சிட்ருக்கிறோம். அதில் தான் நம்ம கண்டுபிடிச்சது நம்ம இந்த லிக்விடுன்னு சொல்லக்கூடிய சைனோபாக்டீரியா அப்படின்னு சொல்லக்கூடிய இன்றைக்கி புதுசாக அதெல்லாம் பேரை மாற்றி சாணப்பாசி கரைசல் அப்படின்லாம் இன்றைக்கி வீடியோ போட்டுட்ருக்காங்க. அவங்களாம் வீடியோ எப்போ போட்டாங்க, அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கிறது அவங்க மனசாட்சிக்கு தெரிஞ்சால் போதுங்க. ஏன்னா நம்ம இதை வெளியில் சொல்லணுங்கிறதுல ஏன்னா ஒரு 7 ஆண்டு கால தேடலை தான் நான் கண்டுபிடிச்சேன். இப்போ இதோட கிட்டத்தட்ட 11 வருஷம் முடிஞ்சதுங்க. ஏன்னா நான் 2022 நவம்பர் மாதம் 2ஆம் தேதி சைனோபாக்டீரியா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டாங்க. அப்போ தான் ஃபஸ்ட்டு முதன்னு வீடியோ போடுறேங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடியெல்லாம் நான் ஆவணப்படுத்துறதுக்காக எல்லாம் ஒவ்வொரு பயிர்லையும் கொடுத்து ரிசல்ட் எடுத்து நம்ம வெளியில் சொல்லாமல் இருந்தோம். ஏன்னா எந்த அளவுக்கு இது உண்மைத்தன்மையோடு இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஒரு விவசாயிக்கு நம்ம கார்பரேட் கம்பெனிக்காரன் கிடையாதுங்க, நம்ம விவசாயி. அப்போ விவசாயி ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுனா அது இன்றைக்கி இயற்கை விவசாயங்கிறது மிகப்பெரிய சவாலான விஷயமா இருக்குதுங்க, எல்லோரும் இயற்கைக்கு மாறுறதுக்கு. அதனால் நம்ம உண்மைத்தன்மையோடு பயணிக்கணும். அந்த நம்பகத்தன்மையாக இருந்தால் மட்டும்தான் விவசாயிகள் இயற்கை விவசாயத்துக்கு மாறுவாங்க. அது மிகப்பெரிய சவாலுங்க. அதுக்காக தான் நம்ம வெளியில் சொல்லாமையே ஒரு 7 ஆண்டு காலம் நம்ம அதை சோதனை அடிப்படையில் செஞ்சு ஒவ்வொரு இதுக்கு பயன்படுத்தி பார்த்து வெற்றி கண்டுபிடிச்சோங்க. அதுக்கப்புறம் தான் நவம்பர் 2ஆம் தேதி 2022 நவம்பர் 2ஆம் தேதி தான் நான் ஒரு வீடியோ போட்டேங்க. இது மாதிரி சைனோபாக்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எங்கிட்ட அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் எங்கிட்ட வாங்கிட்டு போனாங்க. ஒரு நண்பர் முத்தூரை சேர்ந்த ஒரு நண்பர் வாங்கிட்டு போனாங்க. வாங்கிட்டு போய் இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனாருங்க. வாங்கிட்டு போய் அவர் நான் இது வெளியில் பரவலாக்கம் பண்ணுறேங்க, நான் சமூக ஆர்வலருங்க அப்படின்லாம் சொன்னார். சரி, அதுக்காக சரி நான் ஏதோ நல்லது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட 1 லிட்டர் கொடுத்தேங்க. கொடுத்ததுக்கு அவர் கொண்டு போய் இன்னொரு நண்பர்கிட்ட கொடுத்தாங்க. நாமக்கல்கார நண்பர்னு சொன்னார், அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா நவம்பர் 2022 நவம்பர் 8ஆம் தேதி அவங்க பதிவு போட்டிருப்பாங்க. ஏன்னா நான் உண்மைத்தன்மையோடு பயணிக்கிறேன், உண்மையை சொல்கிறேங்க. நீங்கள் எல்லோரும் ஏன்னா அந்த எல்லாம் யூடியூப்பில் இருக்கும், நீங்கள் எல்லாருமே பார்த்துக்கலாம், ஆவணப்படுத்திக்கலாம். நம்ம உண்மைத்தன்மையோடு பயணிக்கிறோம். ஏன்னா எல்லோரும் நான் கண்டுபிடிச்சேன் நீ கண்டுபிடிச்சோன்னு எல்லாம் பீத்திக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வேண்டாங்க. நம்ம நம்மளுடைய நோக்கம் நஞ்சில்லாத உணவு கொடுக்கணும், விவசாயிகளுக்கு இயற்கை விவசாயமாக செய்யணும், அது நல்லா பயனுள்ளதாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம செஞ்சுருக்கிறோம். அது சாணப்பாசி இன்றைக்கெல்லாம் கெட்டு போகாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது தவறுங்க. ஏன்னா உற்பத்தியாளர் நான் தான் கண்டுபிடிச்சேன். அது எப்படி கெட்டு போகும், எப்படி கெட்டு போகாமல் இருக்கிறனா என்னங்கிறது நம்ம இப்போ அதை காமிக்கிறாங்க. ஏன்னா இதில் நான் போட்டு வச்சுருந்தது கெட்டு போயிடுச்சுங்க. இதாக பாருங்கள். ஏன்னா எல்லோரும் கெட்டு போகாதுன்னு சொல்கிறாங்க, அது தவறான கருத்துங்க. ஏன்னா கண்டிப்பாக இதுவும் கெட்டு போகும். ஏன்னா இதில் வேறு பாக்டீரியா ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதோட தன்மை மாறி போயிருங்க. அது தவறுங்க. அது 100 ஆண்டு வாழும், அப்படியே இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இருக்குங்க. ஒரு மனிதன் இன்னைக்கு ஒரு மனிதனோட ஆயுள் காலம் எவ்வளவுங்க? 120 வருஷம்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்காங்களா 120 வருஷம்? அதே மாதிரி தானுங்க. ஒவ்வொரு பாக்டீரியாவும் உள்ள பூஞ்சானங்கள் வேற போச்சுன்னா அதோட தன்மை மாறி போயிருங்க. அதுக்காகத்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா விவசாயிகள் ரிசல்ட் வரல அப்படின்லாம் சொல்கிறாங்கன்னு எனக்கு ஒரு சிலர் கூப்பிட்டு கேட்குறாங்க. அவங்ககிட்ட வாங்கினங்க இப்படி சொன்னாங்க, இது எப்படிங்க அப்படின்லாம் என்னையும் கூப்பிட்டு கேட்குறாங்க. ஏன்னா நம்ம நான் உற்பத்தியாளர், அதனால் இந்த இடத்துல உண்மைத்தன்மையான பதிவு போட்டாங்க. கண்டிப்பாக 100% கெட்டு போயிடுச்சுன்னா அது ரிசல்ட் வராதுங்க. அதுக்கான சாட்சி இது கெட்டு போனதுங்க. இதுதான். ஏன்னா மக்களுக்கு நம்ம தெளிவான உண்மைத்தன்மையான விளக்கத்தை கொடுக்கணும். இது கெட்டு போயிடுச்சுங்க. இதை பார்த்தீங்கன்னா இதை வருங்க, அதோட வாடை மாறி போயிடுச்சுங்க. இதுதாங்க. இதே கெட்டு போகாமல் இருக்கிறத இப்போ நம்ம காமிப்போம். இதோட தன்மை இப்போ நம்ம போட்டு வச்சுருக்கோம் நம்ம வீட்டு தோட்டத்தில் நம்ம பயன்படுத்துறதுக்காக. இது எப்படி இருக்குது இதாக பாருங்க. இதுதான் இப்போ தான் பர்மிடேஷன் ஆகிட்டு இருக்குதுங்க. நேற்று போட்டு வச்சுருக்கோம், இன்றைக்கி மேலே அந்த லேயர் ஃபார்ம் ஆகிருக்குங்க. இதுதான் இப்படி தான் வரணுங்க. இதுதான் நல்லதுங்க. அதனால் மக்கள் தெளிவாக வாங்கி பயன்படுத்துங்க. ஏன்னா இன்றைக்கி சைனோபாக்டீரியான்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இன்றைக்கி சாணப்பாசின்னு பேரை மாற்றியெல்லாம் வச்சுருக்காங்க. சரி, ஈஸியானது சாணப்பாசிங்க, பயன்படுத்துங்க, தப்பு இல்லைங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க ஒரு சிலர் உலர்கள் எடுத்துகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா குருநாதர் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, நான் இன்னும் வெளியில் கொண்டு போய் சேர்த்துறேன் அப்படின்னு. யார் சொன்னால் என்னங்க? ஏன்னா கண்டுபிடிப்பாளர் யாருன்னு அவங்களுக்கு தான் அதோட நன்மை தீமை என்னங்கிறது தெரியுங்க. அதனால் இதை நன்மை காமிச்சிட்டா உங்களுக்கு தீமையும் காமிச்சிருக்காது, கெட்டு போகுமா கெட்டு போகாதான்னு. ஏன்னா இதில் நிறைய சத்துக்கள் கொண்டு வந்திருக்கிறேங்க. நான் இதில் ஒரு சிலர் இது ஒன்றே போதும், இதில் நீங்கள் NPK தயாரிச்சுக்கலாம், புண்ணாக்கரைசல் தயாரிச்சுக்கலாம், மீனமலம் தயாரிச்சுக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த கான்செப்டே தவறுங்க. ஏன்னா இதுலேயே
நான் என்பிகே எல்லாமே கொடுத்துருக்குறேங்க. இந்த ஒரு இதுலேயே அனைத்து சத்துக்களும் நான் கொடுத்து வச்சுருக்கேன். அதனால் ஒரு விவசாயி நீங்கள் வந்து கண்ட யூடியூப் சேனல்லாம் பார்த்து நீங்கள் வந்து குழப்பிக்க வேண்டாம். இது ஒன்றே பயன்படுத்திக்கலாங்க. இதுலேயே என்பிகே எல்லாமே கொடுத்துருக்குறோங்க. அதனால் வந்து யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காகலாம் நீங்கள் ஏகப்பட்ட பேரல் வாங்கி மெனக்கெட்டு வேலை செய்ய வேண்டாங்க. இது ஒன்று போதுங்க. அதனால் இது நல்லா வேலை செய்யுதுங்க. அதனால் எல்லா விவசாயிகளும் பயன்படுத்திக்கிங்க, பயனடைங்க. இயற்கை விவசாயம் செய்வோங்க. எல்லாத்துக்கும் நஞ்சில்லாத உணவு கொடுக்கும். அடுத்த தலைமுறை நல்லா இருக்கட்டும். நம்ம தாய்மண் நல்லா இருக்கட்டும். நன்றிங்க.